வணக்கம். ஸோ அங்கில வந்து விடாமுயற்சியாக பாட்காஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இது எங்களுடைய 2003வது அட்டெம்ப்ட் அட் மேக்கிங் பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் சீசன் வி ஹாவ் வித் அஸ் மிஸ்டர் நானிலவேந்தன். அவர் வந்து எங்களுக்கு லோகோ பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிசைன்ஸ் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஸ்பெக்ஷீட் ஃபார்மேட் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. தொடர்ந்து இந்த மாதிரி எங்களோட இணைப்புல இருக்காரு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் பொறுத்து திருப்பி வந்து எங்களோட இணைப்புல சேர்ந்திருக்காரு. அதனால பிடிச்சி உட்கார வச்சு பாட்காஸ்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஹீஸ் an apparel designer. So he's worked with a lot of brands like Jack and Jones, Y Jeans, HRX, Calsport. நீங்களே சொல்லிடுங்க. Calsport. I did other projects also like Benetton. Okay. அது இல்லாமல் நீங்கள் அவர் வந்து டிசைன் டு டெலிவரி, he had his own business which made design to delivery in apparel. ஸோ டிசைன்லேருந்து பொருளை FOB பண்ணுற வரைக்கும் அவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இந்த இண்டஸ்ட்ரியில்? இல்லைங்க, 17 years. So he's been in the apparel industry, fashion industry for almost 2 decades. Almost 2 decades. எல்லாத்தையுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும் வாழ்க்கையில். இன்னைக்கு வந்து அவரோட யூஸ்வலாக நாங்கள் நிறைய விஷயம் நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, டிசைனர்ஸுக்கும் இந்த பிஸ்னஸ், கோர் பிஸ்னஸ், பொருளை வித்து பணம் பண்றது, அதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி எனக்கு இல்லாம. இந்த சென்ஸ் தட் டிசைனர்ஸ் ஆர் வெரி கிரியேட்டிவ், தே வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் த்ரூ தேர் ஒர்க். அவங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கணும்லாம் எதிர்பார்க்குறாங்க. But when it comes to business, you will have to make products that sell, that make money. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் ரெண்டாவதா சொன்னதுக்கும் எப்பவுமே ஒரு இடைவெளி இருக்கு. ரீசன் என்னன்னா, ஆக்சுவலாக டிசைனர்ஸ் are actually by nature had an artistic thought process. If you look at every designer, they would have come from some or the other art form from that expression. Okay, so when they actually get exposed to the design, and then they're actually எப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து they think creatively, like no, I want to, it's a more of a self expression, like that's how they think. Even I had that point of view. இப்போ வந்து கஸ்டமர் கிளைண்ட் ஃபேஸிங் அப்படிங்கிறப்போ we should actually do away with completely the artistic point of view. You have to think from a client perspective, can I make that person look good? That's the point of view designer should own. Will not come in a first year or second year of experience. They also have to go and interact with people who actually who wear that product and take feedback. And then it's very important, that's the only issue in the industry, nobody wants to take a feedback from others. So it's like they feel attacked if someone gives feedback, which is not a right approach. It's very important to get a feedback, and then I don't have a right word for that. அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு you have to, உங்களோட டிசைன் ஸ்கில்லை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு you need a feedback. Like from some or the other. I think you should not look at your design and say wow. You should actually step back and see, will this sell? Will somebody will wear it? Will I wear it? So on the mari point of view lo ponina, then it will, when you actually go and present it to the, of course everything has a chain, like everything is together. இப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது. It should be a right recipe in every part in business. அப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து you have to take an input from all departments. பையிங்லேருந்து வருவாங்க, அப்புறம் சேல்ஸ் டீம்லேருந்து வருவாங்க, மார்க்கெட்டிங் டீம்லேருந்து வருவாங்க. they will also have a point of view. நீங்கள் வந்து இப்போ டிசைனர் வந்துட்டு ஓகே நான் பண்ண தான் ரைட்டு, இது செல் பண்ணி ஆகணும், this is trend அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். பட் end result வந்து it will affect everybody. they are also working for to win. அது வந்து ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, கிரியேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்செப்ட் ஃபார் த டிசைனர். பட் யூ ஹேவ் டு க்ரோ அவுட் ஆஃப் தட், விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இப்போ 17 years இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. அட் வாட் பாயிண்ட் டிட் யூ லேர்ன் தட் திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் பி அப்படின்னு? இல்லை நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து உங்களுக்கு தெளிவாயிடுச்சு? இல்லை I used to actually have this breakdowns and all. Like, ஏன் வந்து இந்த டிசைன் சரியாக போகலை, ஏன் வந்து இவன் வந்து இன்சல்ட் பண்ணாங்க. I take it personally because we put heart and soul into this. ஒரு 6 years வந்துட்டு I was defending my designs. Okay, what I did was right. If I don't have a power to defend my design, and வீட்டில் போயிட்டு I'll feel really sad. ஐயோ இப்படி இவ்வளோ டிசைன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், இது வந்து பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி ஐ ஃபீல் பேட்.
Then I had an opportunity to go to the market, as in when I started doing market research. Initially போய் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது நான் போய் ப்ராடக்ட் பார்ப்போம், இது எப்படி இருக்கும், இப்படி தான் ப்ராடக்ட் இருக்குது, இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு we will take that as a back data and then we'll start designing. Once I had an encounter with one of the store staff. I was talking to him like, how this is selling, and whatever I thought was the right design, and he didn't pick all those things. He said, these are the design which is selling. Okay. Whatever this lot of work went towards, like for example, ஒரு ஷர்ட்ல வந்துட்டு ஒரு கிராஃபிக், 4-5 ஒரு கலர்ஃபுல்லான ஹைலைட் இப்படிலாம் இருக்கிறது வந்துட்டு it would look nice at that point in time. ஒரு வாஷ் டவுன் ஷர்ட் மாதிரி அது பார்த்தா டிசைனா இட் லுக்ஸ் நைஸ். அப்புறம் கேட்கும்போது ஸ்டோர் ஸ்டாஃப் சொன்னா, சார் இது விற்கிறதே இல்லை, இது வந்து ஷோ பீஸா வச்சிருக்கேன், ஆனா விற்கிறதெல்லாம் வந்து சிம்பிள் ஸ்டஃப் தான் விற்கிது, மினிமல் ஸ்டஃப். ஸோ மினிமல் ஸ்டஃப் வந்துட்டு அதாவது தட்ஸ் ஆல் பீப்புள். இப்போ ஷர்ட் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படிதான் ஷர்ட் டிசைன், டிஷர்ட் எப்படி டிசைன் பண்ணுமோ தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு டிசைன் அ டிஷர்ட் ஆல்சோ. ஸோ அப்போ வந்துட்டு அப்போ வந்து ஃப்ளிப் ஆயிடுச்சு. மை தாட் ப்ராசஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஓகே, இன்ட்ராக்டிங் ஃபீட்பேக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அட் த ஃப்ளோர் லெவல். ஸோ ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் ஆக்சுவலி டேக்கிங் people's feedback from every level. Even I had a team by then, so I used to ask my team also, my design is right or not. Don't be afraid, just say like if it is wrong, just be honest and say wrong. They have their point of view. I'll take in like their point of view. If you can tweak it and make it better, that's internally வந்து ஒரு சிஸ்டம் வச்சிட்டாக்க it's better, you know. இப்போ வந்து கஸ்டமர் வரைக்கும் போயிட்டு வந்து ஹோல்சேலர் ஆயிடுச்சுனாக்க then affects entire effort இல்ல. ஸோ இன்டர்னலாகவே இஃப் யூ கேன் பில்ட் ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் ஆஃப் இட் பில்ட் பண்ணுறோன்னா தென் இல் பி ஈஸி. வி வில் நாட் கோ கம்ப்ளீட்லி ராங். அது அது நானே ரெடி பண்ண ஒரு சிஸ்டம். லைக் ஐ டாக் டு எவ்ரிபடி, ஸோ மை டிசைன் கம்ஸ் அவுட் நைஸ் அண்ட் ரைட். 80% ஒர்க்ஸ், 20% அப்கோர்ஸ் இட் வில் கோ ஹியர் அண்ட் தேர். பட் நீங்கள் சொன்னதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து, யூ ஆஸ் அ டிசைனர் யூ வில் திங்க் if it will suit the customer. கஸ்டமர் மேல போட்டு பார்த்தா நல்லா இருக்குமான்றது வந்து, இது விற்குமா விற்காதான்றத விட இன்னொரு படி மேல அஹெட். கஸ்டமருக்கு பிடிக்குமா இல்லையான்றது வேற, கஸ்டமர் மேல இத உங்க டெமோகிராஃபிக் மேல இதை போட்டா நல்லா இருக்குமா. ஐ திங்க் இட்ஸ் a deeper understanding. So செல்ங்கிறது I don't know if I wear some shirt, will I look good or not, தெரியாது எனக்கு. I just buy stuff which I like, I just wear it. ஸ்லோவா வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணும். லைக் we cannot wear which is இது ஒரு psychological thing also. If you keep on wearing one set of clothes, for example நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேஷ்டி சட்டை போட்டிருக்கவங்க திடீர்னு பேண்ட் போட்டு போனாங்க அப்படின்னாக்க அவருக்கு மட்டுமே uncomfortable தெரியாது. whoever looks at him can figure out he is not comfortable in that, because he's not comfortable that it shows outside. Like இல்ல நான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேண்ட் போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி you can actually point out and say. So it's அதுதான் வந்து நம்ம திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்மாலர் டவுன்ல க்ரோ அப் ஆனா ஐம் ஆல்சோ ஃப்ரம் வில்லேஜ். ஸ்மால் டவுன்ல க்ரோன் அப் ஆனவங்க வந்து ஒரு சிட்டியில போயிட்டு ஒரு மெட்ரோபாலிட்டன்ல போய் இருக்காங்க அப்படின்னாக்க சம்டைம்ஸ் ஆக்சுவலி பீப்புள் சேஞ்ச் கம்ப்ளீட்லி மாடர்ன். பட் யூ கேன் ஆக்சுவலி பாயிண்ட் அவுட் அண்ட் டெல் தெம் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி. So if you actually start watching people, like how they dress and how wear அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா you will have a deeper understanding to crack the right product. இது வந்து கிரியேட்டிவ் லெவலில் மட்டும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக யூ ஹேவ் டு கெட் இன் டு த ப்ராடக்ட் லெவல் ஆல்சோ. பட் டிசைனர் ஸ்டேஸ் இன் லைக் ஓகே இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்பு, எதோ 3D சாஃப்ட்வேர்ஸ், க்ளோ 3D ஏதோ ஒன்று எதுலேயே பண்ணுறேன் அப்படின்னாக்க I cannot just sit in the one room and then design and then give the tech pack outside. Cannot expect like the product will come out exactly I want it. To go and interact with the product, there will be a lot of difficulties. Convert. So அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணாக்க then you will have a better hands to it. So அந்த நம்ம பண்ண டிசைனே வந்து அசிங்கமா இருக்கும் ஒரு சில டைம். It won't look good. அப்பவே you can tweak it then and there. And Mary, you have to, till the time the sample comes out as a sample, the designer should travel with the entire process. Like கொண்டு போய் வந்துட்டு நான் டெக் பேக் கொடுத்துட்டேன்,
ஸோ லெட்ஸ் டெவலப் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் பர்சனை புஷ் பண்ணாக்க தே வில் டூ வாட் எவர் தே நோ. ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சம்டைம்ஸ் டு கன்வின்ஸ் த டிசைனர் பிகாஸ் தே டேக் இட் பர்சனலி. அதாவது என்னோட வேலையை இவன் குறை சொல்லிட்டான், ஐ மீன் வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் அப்படி இருக்காது. ஐ மீன் திட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்ற பிரச்சனை இருக்குமே, அதாவது நீங்க ரூடா பேசி அந்த மாதிரியான வேற மாதிரி ஒரு இமோஷனல் இது என்னோட டிசைனை வந்து கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அகெயின் ஐ திங்க் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் அப்பேரல் பிஸ்னஸ் அந்த சினர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல பிட்வீன் சேல்ஸ் டீம் அண்ட் டிசைன் டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். The problem is how the sales and the designers I mean அந்த சேல்ஸ் டீம்ல இருக்கவங்களும் டிசைனர்ஸும் எப்படி கம்யூனிகேட் பண்றாங்கன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கு. ஆமாம், இட்ஸ் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் won't let the sales team to interact with the designers. If you look at the larger group, அவங்களோட இன்ட்ராக்ஷன் வந்துட்டு பையிங்கோட முடிஞ்சிடும். தென் மேக்ஸ் டு மேக்ஸ் they'll interact with sourcing team. சேல்ஸ் டீம் அளவுக்கு வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா when they go for road show அந்த டைமில் வந்து they will give a feedback. It's not a early feedback, on the floor feedback. அப்போ எப்போனா you will have a data, the previous sales people will say like this is the history overall in industry, like I'm not saying one-on-one level, I'm talking about the bigger corporation. அவங்க வந்துட்டு ஒரு டேட்டா கொடுப்பாங்க, these are the best seller, these are the worst seller, those are the two data they give. Okay, the worst sellers you should not touch that at all, best sellers how can improvise it. So இந்த மாதிரி தான் வந்து இன்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்கு, that too from the previous season data. Okay. And also what kind of products and solely sales team also actually have to come be proactive, like oh, these are the product which is really selling. I don't know, do they have a platform or not to contact I mean, get in connection or get in touch with the designers or anybody. If the middle person can actually when the product or buying team can put them through, then it will be easier. So early inputs. ஆமா நம்ம மார்க்கெட்ல போயிட்டு ஓகே ஒரு ஹை ஸ்ட்ரீட் பிராண்டை வந்து பார்த்துட்டு ஓகே தீஸ் ஆர் த திங்ஸ் அண்ட் தென் வீல் லுக் அட் த ரன்வே ஆல்சோ அண்ட் சி இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கு, திஸ் வாட் இஸ் கமிங் அண்ட் வீல் லுக் அட் அனதர் பிகர் ஃபோர்காஸ்டர்ஸ் அண்ட் தென் லுக் அட் தட் அண்ட் டேக் கலர்ஸ் அண்ட் இன்புட்ஸ் அண்ட் ஆல். These are all like these are all actually assumption what we are making. On the ground field வேலை பார்க்குறவங்க if they give inputs at the same time, it will be much more easier and then as a brand it can actually become really successful. It is important to do that and then the designer also should be open to like accept okay நீ வந்து வெஸ்டர்ன்லேருந்து வந்தால் தான் வந்து நான் வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து வந்தால் தான் நான் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கேன் அப்படின்னாக்க it cannot function that way. இப்போ உங்களோட கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் have there been instances where obviously சேல்ஸ் டீமுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு, they'll have incentives and all that. But if the product is a flop or the product is not selling, obviously அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும், their remunerationல அஃபெக்ட் ஆகும். So have you faced any instances where the sales team is pissed off at the designers? To me, actually, I was part of two brands to be closed, shut down completely. Okay, it was not a simple brand, it was an international brand. நீங்க காரணமா இருந்தீங்கன்றீங்களா? I was part of it. Oh, okay. Maybe I might be the reason. Okay, actually I feel still really ashamed, like I shut down two brands. So my collection was the last collection. 1000 பேரை கொன்னாதான் அரை வைத்தியன் ஆக முடியும், ஒரு 10 பிராண்ட கொன்னாதான் நல்ல டிசைனர் ஆக முடியும். So I hold on to these then more than the success that I have. What went wrong is still I couldn't figure out what went wrong. Okay. When I started interacting with the sales team, everything came like design is wrong. Oh, okay. Product is wrong. Okay. Placement is wrong. Price point is wrong. And then one by one it went. Like, everything was wrong in that. So of course we were part of that. The whole team failed. Even I'm part of that. I cannot wash my hand off saying இல்ல நான் வந்து நல்லா தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. It's a collective. It stings. I mean, it's very tough thing to swallow. It happens multiple times. We do fights. And have they confronted you? The sales people have confronted you. It's
ruthless there. Welcome, you are wrong. They point at you and say. Okay. We have to take it. There's no other way. Of course, mistake is mistake, and everybody is getting affected by it. I mean, 20 t-shirt வந்துட்டு with HRX experience, most of the best sellers that if you see in HRX website would be one of my designs. அதுல வந்து there are worst sellers also. அது வந்து there are still product which did not sell. That's completely not gone on. So we actually think, okay, I have 100 design which is selling, I'm a best seller. Like there are 1,000 design actually failed, and if we cannot learn from that, and then we cannot go further. That's என்னோட ரொம்ப important. Everything comes to the feedback. Like you have to take feedback, you have to take real. அதுவும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, வேர் வி ஆர் பிளேஸ், வாட் ஆர் கஸ்டமர் ஆல்சோ. அந்த கஸ்டமர் வந்துட்டு எவ்வளோ வந்து ப்ரைஸ் பே பண்ணுவான் எதுக்குன்னு சொல்லி நானே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்ல முடியும். ஜி ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஜி 400 ரூபாய்க்கே வந்து முடியாதுங்கிறாங்க, எப்படி ஜி இதெல்லாம் பே பண்ண முடியாது, ஜி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி யூ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு தட். ஐ ஹாவ் டு ஷேப் மை செல்ஃப் டு. ஓகே, so அது வந்து as a designer, is it a compromise or understanding the market? Where does the designer meet the sales people or the marketing people? Compromise ன்னு சொல்ல முடியாது ஜி. So we everybody is chasing one goal, to make the business right. Okay, there's no compromise. You cannot call it compromise. Okay, you give me a canvas of a size of, like, you know, any size. Okay, you give me a canvas of 10 by 10, you give me a 20 by 20. அந்த கேன்வாஸ்க்குள்ள இதுதான் என்னால முடியும். Just show your creativity within this. How hard is that? It's not that hard. We can bring in. The most difficult thing is to design a simple design than complicated design. அதுதான் வந்து looks complicated வந்துட்டு it's very easy to anybody can design. Very simple-ஆ அழகா வந்து கொண்டு வரது, மினிமலிஸ்டிக்கை வந்துட்டு பியூட்டிஃபை பண்ணுறது தான் most difficult job to do. If one could crack that and then they can fit in anywhere. So அது வந்து நம்மளோட டிசைனரோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். Most of the designer work as in silos. That's not a right way to do. You have to interact with everybody. So you are a great designer only when you are able to quench your creative thirst as well as make your product sellable. Yeah. Then only you are a designer, right? Otherwise why you okay, எனக்கு வந்து என்னால வந்து 10,000 rupees worth of a product என்னால பண்ண முடியும். I can actually sell 80,000 worth of a jacket. அப்படின்னா anybody can. Can I make a t-shirt which is can I produce a t-shirt for 200 rupees, 300 rupees and then sell it at, like, you know, 899 rupees? That's where the game is. So I have heard some designers say, நான் வந்து இங்க வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியை காட்ட முடியல ஒர்க்ல. ஸோ அதுக்கு நான் என்னோட கிரியேட்டிவிட்டியை வந்து நான் குவென்ச் அந்த தர்ஸ்ட்டை குவென்ச் பண்றதுக்கு நான் ஹாபிஸ் பண்றேன். தே லைக் ஐ ஹர்ட் ஒன் பர்சன் சே, என்னோட எக்ஸ் டிசைனர், he was like, நான் அங்கிக்கு டிசைன் பண்ணும்போது என்னால் க்ரியேட்டிவாக பண்ண முடியுது, நான் வந்து என்னோட கம்பெனிஸ்க்கு பண்ணும்போது அங்கே க்ரியேட்டிவிட்டியே இல்லை, ஸோ நான் உங்ககிட்ட தான் வந்து அந்த தர்ஸ்ட்டை குவென்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. பட் ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த ரைட் வே டு லுக் அட் திங்ஸ் ஆஸ் அ டிசைனர். ஆக்சுவலி everything creativity is been restricted only with designer. I don't understand this. Creativity comes in every, even sales also has to have a creative ideas, thought process to sell. Creative create பண்ணுச்சுனா start doing art. Why do you want to design? See, you're not designing for yourself, you're designing for 10,000 people to wear. Okay. And if you have that basic understanding, then you would be much more I don't want to insult anybody, but much more sensible. Just be a little more, okay, நான் பண்றது I'm the top dog. I design the best product, you have to wear it. You cannot. அதான், so artist plus commercialization is equal to designer அப்படி சொல்லலாமா? டிசைனர்னாலே ஒரு 50% கமர்ஷியலா தான் இருக்கணும், இல்லைன்னா நீ ஆர்டிஸ்டாவே இருந்துரு அப்படின்னு. Exactly.
I mean, you have to have an accept. Artists will not accept things. No, it's about inside out. Inside out, naka, I have some thought process. I'll have to express it. That's art. Okay, design outside in. Like, somebody actually have to wear this, so I have to design these kind of set. So you have to be versatile about it. You have to work. Should be willing to work in and get your creativity out in any aspects. Any aspect. Okay. Any Adapt aspects of பண்ணிக்கிறது. adaptability இருக்கணும். Like, I can design for the MRP is average of 899 rupees, the MRP average of 80,000. You should be versatile about, okay, if I actually design here, I should be able to design over there also. Creativity comes like, where it's more of a smart play than to be very smart about where you place your things at the right place. We cannot go and sell a Pablo painting to any layman, right? You have to sell it to a certain people. அவங்களுக்கு தான் வந்து அதோட வேல்யூ தெரியும். That they only pay money. So just use your creativity in that way. ஸோ அப்பேரல் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டிசைன் ஒரு அப்பேரல் டிசைனர் வந்து ஹவு டஸ் he ஒர்க்? வாட் இஸ் த பைப்லைன்? ஐ மீன் வாட் இஸ் தி ஃப்ளோ சார்ட்? Yeah, it differs from company to company or differs from individuals also. So generica வந்துட்டு, if you have to actually say, initially வந்துட்டு there is a business OTB ன்னு சொல்லுவோம், open to buy. ஓப்பன் டு பைனாக்கா இந்த சீசனுக்கு வந்து இவ்வளோ வந்து நான் வந்து ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்குது, இந்தந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவ்வளோ எனக்கு வந்து வேணும்னு சொல்லி தே ரிலீஸ் ஓடிபி, ஓப்பன் டு பை. ஓடிபி ரிலீஸ் பண்ணதோட தென் பேஸ்ட் ஆன் தட் தெல் பி கேட்டகரிஸ் ஆல்சோ மென்ஷன். ஓகே, ஐ மீன் ப்ராடக்ட் அண்ட் பையிங் டீம் takes this idea and then give it to the designers. So based on that and based on the market which is happening, based on the forecast which is happening, based on the competitor analysis, competitor போயிட்டு அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, if we are lucky we can get to know about current என்ன நடக்குது. இந்த அனாலிசிஸ்லாம் யார் பண்ணுவாங்க? Designer have to do. Okay, மார்க்கெட் போய் பார்க்கணும். If you have to travel to Europe and then look at bigger trends brands, there. Okay, bigger brands, and then so if you have to travel to closest is Dubai. I used to go to Dubai and then just look at the market and come back, buy samples if it's possible, if there's a new fabric or new techniques and all these things. Then there will be mill week happens. Bigger organization actually arranges mill weeks, like trims, buttons, tapes and all these things will come prior to the season start. So we'll pick things from there and then we come together. அந்த சீசனுக்கு நம்ம வந்து இனிஷியலாக ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம். ட்ரிம்ஸ்லாம் பட்டன்ஸு, எனி மெட்டல் டேப், லேபிள்ஸ் இதெல்லாம், பிகாஸ் தட்ஸ் ஹேஸ் அ லாங்கர் லீட் டைம். ஓகே. ஸோ அதை ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்ணிட்டு தென் வி வில் கெட் இன் டு த ப்ராடக்ட் ஆஸ் சச் அ டிசைன். தென் வாட் எவர் த இமேஜஸ் தட் வி கலெக்டட் வில் புட் தெம் டுகெதர். ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். ஸோ தென் வில் பிளேஸ் த ஃபேப்ரிக்ஸ், லைக் தீஸ் ஆர் த ஃபேப்ரிக்ஸ் which can go, and இந்த ரேஞ்சுக்கு இந்த ஃபேப்ரிக் சூட் ஆகும், இந்த ரேஞ்சுக்கு இந்த ஃபேப்ரிக் சூட் ஆகும் in terms of price point. அதுக்கு பேஸ் பண்ணி we will start designing based on the brand book. Actually brand also has a separate identity for its own, so it will have their own colors. இப்போ floral வந்துட்டு எல்லா பிராண்டுக்கும் செட் ஆகாது இல்லை, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் வந்து எல்லா பிராண்டுக்கும் செட் ஆகும். there are brands which only does brand career itself. அது வந்துட்டு எப்படி ட்ரெண்டியாக பண்ணணும், ஈதர் யூ பிளே வித் த டெக்னிக்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வி வில் டிசைன் அ ரேஞ்ச் லைக் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் தென் வில் present it either through PPT or like we'll take a printout and then show it to the fellow designers first, and then we'll call the buying team. Okay. And then they will come, they will give their feedback. ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் டீம் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் தான் வந்துட்டு they control this entire bit. ப்ராடக்ட் டீம் வந்துட்டு if they have some inputs they will give, and then immediately they will call the buying team. Buying team will review the entire collection. They will select these are the things can go. Okay. And we can actually have a debate like why the design is here, what kind of fabric that you are using, why you are not using, what are the range, and then they will also have some inputs, and they will also, if they don't like the range, and they will also come and work with you. Okay.
Has there been instances where the buying team has said இது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, go to the drawing room and come back? ஸோ அப்போ வந்து டைம்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லை do you have buffer time? We should actually plan it prior. Okay. 1 week வச்சுக்கணும் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 monthsக்குள்ளே நடக்கணும் என்டையர் ப்ராசஸ். இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் then we'll have to have another 2 weeks to release the tech pack. Okay. அது வந்து போய் ஃபேக்ட்ரியில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ இல்லை சோர்சிங் டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி டு கம்பெனி. இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி முடிச்சுட்டு தென் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் கோ டு த ஃபேக்ட்ரி. I force myself to go to the factory. Like, you know, there are company don't allow, like, you know, you don't have to go to the factory and all. But I actually spent my own money to actually went to the factory and then sat with them and then got the product, explained to them on the first go, and then 15 days later again you travel, go check what is the progress is, and then 1 month 2 months la வந்து you will get the product in hand. ஸோ ஒரு பையரோட வேலையை நீங்களே செஞ்சுருவீங்களா? ஒரு மர்ச்சன்டைசர் வேலையை நீங்களே செஞ்சுருவீங்க? ஆமாம். அண்ட் மர்ச்சன்டைசர் I'll make pal with that guy. மர்ச்சன்டைசர் கூட பயங்கர க்ளோஸ் ஆகிடுவேன். Nothing should happen without my approvalங்கிற மாதிரி we'll have a understanding. It should not happen, but அப்போ மர்ச்சன்டைசர் comes back to you saying this is not possible-றாங்க or this price வந்து that will happen. So how flexible are you when we have to change it? Like, if the price is not fixed, and then we'll have to change some. They will come up with 2-3 options. Like, there are people who are really supportive also. There are people who doesn't want to support also. There's some, this is not working, give me different design. And there are people who will come say like, no, okay, can we change this? If we tweak this, we can actually reduce the cost in this. அந்த மாதிரி சஜஷன். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு என்னால் அது பண்ண முடியாது, வேறு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னாக்கா if you have to have a knowledge to fight that guy. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதனால தான் கிரவுண்ட் நாலேஜ் வேணும். இப்போ இந்த பிரிண்ட் வந்து ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் கொஸ்டின் கேட்கலாம். ரேண்டமாக கொஸ்டின் கேட்க முடியாது. If I don't have knowledge, they'll have 1000 other things to say. And that experience you should have. You'll have to interact with the product till the end. So ஒரு நாள்ல you cannot learn it. You'll have to go through like 3, 4, 5 cycles to get to understand what is the real product is. If you have a real product knowledge, whatever that you design, 90% of the product will come as you designed. 90%, not 100%. 90% will come. So it is important for the designer to also act as a merchandiser most of the time. It is. சாம்பிள் டெவலப்பர் லெவலுக்கு போகணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராசஸில் போவீங்க, தட் இஸ் டில் த டைம் இன்ஹவுஸ் ஆகிற கூட்ஸ் இன்ஹவுஸ் ஆகிற வரைக்கும் போவீங்களா? சாம்பிளிங்கோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சா? சாம்பிள் வந்துட்டு நாங்கள் ஐ வில் ஹவ் டு ப்ரெசென்ட் த சாம்பிள் டு த அனதர் செட். நான் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. டிஜிட்டல்லையோ பேப்பர்லேயோ நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். தென் ஐ ஹவ் டு ஷோ த சாம்பிள். ஐ மீன் சாம்பிளை வந்துட்டு கலெக்ஷன் வைஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு ப்ரெசென்ட் த சாம்பிள் டு ஆல் த stakeholders, buyingல இருந்து ப்ராடக்ட்ல இருந்து எல்லாருக்கும் பிரசன்ட் பண்ணா still they will have feedback. ஆமா ஆமா. If there is a feedback, I'll have to fix it. Okay, you will fix it, but how are you going to go to the suppliers, the manufacturers, and I'll have to call the sourcing guy again. Okay, these are the things which is not working, can we change it? And he'll say, is it possible within the timeline that we given? Like, for example, roadshow is another 10 days. Can he make it or not make it? If he cannot make it, and I'll have to, like, just show the fabric or design in a paper and then hang it there. Something like that. Oh, okay. Alternate ஏதாவது யோசிக்கணும். Okay. So, அது நடக்கும். ஸோ அங்கே முடிஞ்சிச்சு உங்கள் வேலை. ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோல் சீல் பண்ணுவாங்க. Okay. After that, this is the final. Road show எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் then we'll take feedbacks. In the feedbackலாம் வரும். If there is any changes after road show that we have to do, individual product by product, we'll actually sit with the product people and then make comments. Based on that, we'll redo the tech packs. ப்ரொடக்ஷனுக்கு செப்பரேட்டாக டெக் பேக் அனுப்புவோம். பல்க்லாம் மாற்றிடுவீங்க? ஆமாம். ஓகே. ப்ரொடக்ஷனுக்கு டெக் பேக் போயிட்டு பிபி வந்து பிபினா ப்ரீ ப்ரொடக்ஷன் சாம்பிள் வந்ததோட we'll have to look at it, sign it off as a gold seal sample. Okay. So that's the final product which will come in a production in the bulkல. Okay. அது கோல்ட் சீலோட சில பேர் கோல்ட் சீல் வரைக்கும் போக மாட்டாங்க. அந்த ரோட் ஷோ முடிஞ்சதோட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. தட்ஸ் வென் டிசைனர்ஸ் ஸ்டாப்ஸ். அதுக்கப்புறம்
இஃப் மிட் சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது சேல்ஸ்னா லான்ச் ஆஃப் த சீசன் டைமில் போய் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஆக்சுவலி கோ டு த ஸ்டோர் அண்ட் செக் லைக் நோ ஹவ் தேர் கலெக்ஷன் இஸ் டூயிங், இஸ் இட் செல்லிங் ஆர் நாட். If they're really interested, otherwise I don't see many people do that. Had there been instances where road showல வந்து வாவ் என்னமா டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே உங்களை பாராட்டி பாராட்டு மழைகள் பொழிஞ்ச? I'm not boasting myself, but you might have seen the video also. ரித்திக் ரோஷன் ஆமா பார்த்துருக்கேன். ரித்திக் ரோஷன் வந்து பார்த்துட்டு he said these are really good அப்படின்னு சொல்லி I was really happy. So as a designer வந்து இப்போ சேல்ஸ் டீமுக்கு கிடைக்கிற இன்சென்டிவ்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல கலெக்ஷன் நீங்கள் போடுறீங்க, அந்த கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, பயங்கர ரெப்யூட்டட் பிராண்டாக, அதாவது இப்போ எல்லாருமே பிராண்ட்ஸை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இவங்க இந்த பிராண்ட் ஒரு கலெக்ஷன் பண்ணாயா அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு இந்த சீசன் அப்படின்னும் போது do you get incentives, do you get remunerations? உங்களுக்கு காசு அந்த ப்ராஃபிட்லேருந்து ஏதாவது இப்போ சேல்ஸ் டீமுக்கு கிடைக்கிற மாதிரி அது நடக்காது. It won't work that way. அப்படி இல்லைன்னா ஃபெயிலியருக்கும் நீங்கள் you'll have to compensate. இல்லை சேல்ஸ் டீம் will get it. இல்ல அதுதான் சொல்றேன், இப்ப சேல்ஸ் டீமுக்கு நல்லா வித்தா 10% 20% நல்லா போல அப்படின்ற பட்சத்துல they just get scolded or they yelled at or மேபி ஒரு கண்டினியூஸா அவங்க சேல்ஸே பண்ணலன்னா they might get fired. அதே தானே உங்களுக்கும்? ஆமா, இல்ல இது அவங்களுக்கு வந்து மணி வந்து கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன், will have to push them, right? இப்போ வந்து நான் ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு 20 ப்ராடக்ட் வித்தனாங்க ஐ கெட் இன்சென்டிவ் அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க 300 ஆப்ஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா 300 ஆப்ஷன் எனி அது நீ ஐ திங்க் யூ கைஸ் brought it upon yourselves. ஏன்னா நான் எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை, எங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தான் முக்கியம். அப்ப கிரியேட்டிவிட்டில வாழ்ந்துக்க பாரு ஆசா. சீசன் ஆன் சீசன் இட்ஸ் a set timeline. ஓகே and இதுக்குள்ள தான் பண்ணணும். 300 ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை டிசைன் பண்ண. 300 ஆப்ஷன் 2 ஆப்ஷனா பண்ண, ஒரு டிசைனுக்கு 2 ஆப்ஷனா பண்ண, 4 ஆப்ஷனா பண்ண, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஃபார் an aspiring youngster, நீங்க வந்து 17 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, ஹவு டிட் யூ ரீச் ஹியர்? அண்ட் அதாவது நீங்க வந்து இப்போ ஓகே லெட் மீ புட் இட் திஸ் வே, இப்போ when you நிஃப்டில தானே படிச்சீங்க? ஆமா, நிஃப்டில கிராஜுவேட் ஆன உடனே நீங்க வந்து 10 years down the line, 15 years down the line, did you want to be in the position where you are right now? Are you comfortable as a professional at where you are, or did you இன்னும் அப்படி இருந்திருக்கலாம், இல்ல இதுவே பெரிய பொசிஷன்? ஆக்சுவலா whatever I dreamed of I become that. Okay and காலேஜ்குள்ள என்டர் ஆகும்போது என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததோ, லைக் யூ நோ ஐ வாண்ட் டு பிகம் a designer அப்படிங்கிற ஃபீலிங். I did whatever I actually that time I was dreaming about. It's a very good journey because I worked in multiple brands. Unbelievably. வரைக்கும் எப்படியும் ஒரு 60 கலெக்ஷன் பண்ணியிருப்பாரு இந்த வருஷத்துல, இந்த இதில் 60-70க்கு மேலே பண்ணியிருப்பேன். இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரி திங் வாஸ் நியூ. ஆனால் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து இட் டிடன்ட் லுக் லைக் யூனோ ஐ வுட் கெட் ஹியர் ஆர் ஐ வுட் பிகம் ஒன் entrepreneur அப்படின்னு சொல்லி ஐ நெவர் ஹேட் திஸ். I mean, I couldn't believe, like, you know, I had a dream, but I'm not sure, I was not sure that I will become an entrepreneur. Did you always want to become an apparel designer? School or 8th class 10th class படிக்கும்போது 11th 12th ல I was thinking about it, because அதுக்கு முன்னாடிலாம் நான் கிராமம், எனக்கு பேஷனாலே என்னன்னு தெரியாது. பட் ஆனா அந்த டிசைனிங் ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது டேபிள் பண்ணிட்டு இருந்தீங்களா அதுல? நான் வந்து ஸ்கல்ப்சர் பண்ணுவேன், லைக் சாக் வச்சு பிஓபி வச்சு ஏதாவது பண்ணுவேன், இல்லைன்னா வரைவேன். ஐ யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஆர்ட் காம்படிஷன், இல்லைன்னா வாழைமட்டையை வச்சு ஏதாவது பண்ணுறது, க்ளோத்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது லூசமாக பண்ணிருப்போம். இலத்தலையை வச்சு கட்டி க்ளோத்ஸ் பண்ணுறது, இருந்தது. பட் திஸ் வாஸ் ஆக்சுவலி ஆப்ஷனல் தான் ஃபேஷனுங்கிறது. ஆர்கிடெக்ட் ஆகணும், இல்லைன்னா ஃபேஷன் ஏதாவது ஆர்ட்ஸ், ஐ மீன் கிரியேட்டிவ் சம்மந்தமாக போகணும்னு ஒரு ஆசை. லக்கிலி ஃபேஷன் டிசைன் கிடச்சிருச்சு. போய் ஜாயின் பண்ணப்போ ஃபேஷனால் ஃபேப்ரிக்ங்கிறதே நியூ வேர்ட். அப்போ எனக்கு க்ளோத்ஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருப்போம் இங்கிலீஷில்.
ஃபேப்ரிக்ங்கிறதே புது வேர்டு. அதெல்லாம் தெரிஞ்சிட்டப்போ ஐ வாஸ் ரியலி கியூரியஸ். ஐ வாஸ் கியூரியஸ் அபவுட் எவ்ரி திங். ஸ்டில் ஐ எம் கியூரியஸ். கியூரியாசிட்டி இஸ் வாட் ஆக்சுவலி பில்ட் மீ டு வாட் ஐ ஆம் டுடே. காலேஜ் விட்டு வெளில வரப்போ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம்னா தெரியவே இல்லை. லைக் வேர் டு கெட் அ டிசைன் ஜாப். பட் ஐ வாஸ் லக்கி இனஃப் டு ஸ்டார்ட் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது செகண்ட் இயர்லேருந்தே. அங்கே திருப்பூர்லேயே 2 hours எவ்ரிடே வந்து ஈவினிங் போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஐ வாஸ் டிசைனிங். நைஸ். அதுக்கப்புறம் இது தேர்ட் இயர்லேருந்து எனக்கு 3 years தான். தேர்ட் இயரில் வந்து பண்ணீங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணீங்க. தேர்ட் இயரில் வந்துட்டு லாஸ்ட் செமஸ்டர் ஐ லவ் டு ஆக்சுவலி ஃபைண்ட் அ ஜாப் சம்வேர். ஸோ ஐ லவ் ஒன்ஸ் இன் அ வீக் தான் வந்து காலேஜ். ஸோ ஐ காட் an opportunity to work with an export house who was doing Walmart. Kids wear, infant wear. ஸோ அங்கே வந்து print design பண்ணுறதுக்கு I used to design prints and all. Very nice. It was very, they had different software for repeat and all. அப்போ ஆஃப்செட்லாம் இதில் கிடையாது ஃபோட்டோஷாப்பில். செப்பரேட்டாக ஒரு சாஃப்ட்வேர் ரிப்பீட் பார்க்குறதுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு டூ தட். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் ஒரு கம்பெனியில் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின். இட்ஸ் அ பையிங் ஹவுஸ். வாஸ் டூயிங் ஃபார் பிரைமார்க் அண்ட் பீகாக். ஓகே. பிரைமார்க் அண்ட் பீகாக் வந்துட்டு லேட்டராக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. போத் ஆஃப் தம் ஆர் சேம் ஃபார் மை. அங்கே போயிட்டு வில் ஹேவ் டு டிசைன் அ கிராஃபிக் அண்ட் சென்ட் தெம். ஸோ தே வில் கெட் அப்ரூவ் அண்ட் தென் இட் கம்ஸ் ஆஸ் an order. ஓகே ஓகே. நீங்களே வந்து டிசைன் வந்து ஆப்ஷன் பண்ணி கொடுப்போம். லைக் they will give reference. அப்போ தான் we got exposed to River Island, ASOS. இதெல்லாம் வந்து அப்போ தான் தெரியவே வந்தது எங்களுக்கு, இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து போய் பார்ப்போம். இந்த மாதிரி பேஸ் பண்ணி நீ வந்து ஒரு 10 டிசைன் பண்ண, 10 டிசைன் பண்ணோன்னா 2 டிசைன் செலக்ட் ஆகும். ஸோ இதுமாதிரி செலக்ட் ஆகி திருப்பி ஆர்டர் வரும். அப்பயே வந்து ரொம்ப வில் பி ரியலி ஹாப்பி. அப்புறம் ஒரு 2 yearsக்கு அப்புறம் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட் வந்துட்டு பெங்களூரில் ஒரு டிசைன் ஸ்டுடியோ வந்து ரெஃபர் பண்ணேன், மஞ்சுன்னு சொல்லி. ரெஃபர் பண்ணப்போ அங்கே என்னோட போர்ட்ஃபோலியோ வாட் எவர் தட் ஐ ஹேட், ஐ டுக் இட் அண்ட் வென் தேர். இங்கிலீஷே தெரியாது. போய் அவருக்கு கொஸ்டின்லாம் கேட்குறாரு, எனக்கு என்னன்னே புரியல. நான் இது பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சைன் லாங்குவேஜ்லேயே வந்துட்டு ஆக்சுவலி ஐ மீன் ஸ்டில் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் கருணேஸ்வரா பேர், கருணேஸ்வரா. அண்ட் தென் லிண்டோ சிரியா is my manager. Karaneshwara was the design principal. I mean, he was the CEO of that company and that studio. And they gave me an opportunity. Okay, உனக்கு ஸ்கில் இருக்கு, பேசதான் வரல, பட் ஐ திங்க் யூ கேன் டூ இட்னு சொல்லி 4 monthsல ஐ பிக்ட் இட் அப். நைஸ். வெரி ஒரு நுவான் வந்துட்டு வெஸ்ட் சைடோட நுவான் பிராண்டு என்னோட இன்னொரு பார்ட்னர் ஐ கலீக் இருந்தார், மனு பிரசாத்னு சொல்லி. we both actually handled நுவான் by very good, very interesting கான்செப்ட்லேருந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சேன் 2011-12. ஓகே ஓகே. டிசைனிங் ஆரம்பித்தப்போ இனிஷியலாக வந்து எப்படி நான் டிசைன் வந்து இதில் ஏஸ்தட்டிக்கலி பெட்டர் ஆகணும் அப்படின்னாக்க, இந்த ASOS ரிவர் ஐலண்ட் பண்ணும்போது we used to copy exactly the same. So we know the tool to actually do designs. Like exact ஒரு டிசைன் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணா என்னென்ன வந்துட்டு எஃபெக்ட் டூல்ஸ்லாம் போடுறோமோ then we can actually apply that. அந்த மாதிரி அதுதான் செல்ஃப் தாட். லைக் we practiced, I mean 2 of us we practiced அந்த வேலை ப்ராக்டிஸ் பண்ணலாம். So that's what actually helped me to get through Manchin. அப்புறம் 1-2 yearsக்கு அப்புறம் I got an opportunity from where the exporter was doing Jack and Jones. ஓகே. ஸோ நீங்கள் அந்த திருப்பூரில் வந்து இந்த மாதிரி டிசைனரா டப்புன்னு அந்த கீபோர்டை வச்சு அடிச்சு நவுத்தோம்? இப்பவுமே நான் ஒவ்வொரு கீயா தான் போய் எடுத்து டிசைன் பண்ணிட்டு இருப்பேன். ஷார்ட்கட்லாம் அவ்வளோ பார்த்துட்டே இருப்பாங்க. கோரல்ரால தான் பயங்கரமா செய்வாங்க. அதை எடுத்து இங்கே நவுத்தோம் வச்சு அந்த அளவுக்கு ஸ்கில்லாம் டெவலப் பண்ணேன். ஸ்கில் செட்லாம் அவ்வளோ அந்த அளவுக்குலாம் ஸ்கில் செட்லாம் நான் டெவலப் பண்ணேன். ஃபோட்டோஷாப் தெரியும், இல்லஸ்ட்ரேட்டர் தெரியும், இதெல்லாம் எனக்கு டூல் தான். ஸோ ஹேண்ட் ஸ்கெட்ச் எல்லாமே விட்டாச்சு. லைக் இதில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாக் அண்ட் ஜோன்ஸ் போனதுக்கப்புறம் ஐ ஹேட் அ வெரி குட் டீம் வித் மீ. ஓகே. தேர் ஆர் 10 people, designers around. And then we had a culture by its own. பயங்கர ஃபன்னாக இருக்கும். We only had time to just talk about design. We never talked about life or anything else. Okay. It's ஃபன்னாக இருக்கும். உங்களை மாதிரியே பேஷனேட்டாக இருந்த ஒரு டீம்.
there was no cribbing session also. யூஸ்வலாக வந்து கிரிப் பண்ணுவாங்க இந்த குரூப்பாக சேர்ந்தாக்க. இந்த இந்த கல்ச்சர் நல்லா இல்லை, ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் பேசுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜஸ்ட் we had fun, we designed. அது வந்து ஒரு 2 years, it was really good. And I am still thankful to our boss Manvi Singh சொல்லி. அவங்க தான் வந்து she tolerated us. அதுதான் she's a great person. அப்போ வந்து I had a financial issue, huge debt and all. அந்த மாதிரி துபாய் போகிற மாதிரி ஒரு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரெஃபர்ட். துபாயில் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இஃப் யூ வாண்ட் டேக் இட் யூ கேன் டேக் இட் அப். ஸோ ஐ ஆல்ரெடி ஆக்சுவலி ஸ்டார்டட் த ப்ராசஸ் and I went and given my resignation to my boss. Resignation கொடுக்கறதுக்கு முன்னாடி I went and told her this is what I wanted to do. She gave me a counter offer saying like, no, you have an opportunity to go to UK, you want to take it. I was like, wow. Dubai or UK? I actually was confused between, because I gave a word here, like okay. Dubai. அப்போ வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, லைக் should I take this or that? Can I actually take 1 week time அப்படின்னு கேட்டதோட she was shocked. What is wrong with you? யூகேக்கு ஆஃபர் கொடுக்குறேன், நீ வந்து துபாய் வந்து பெருசாக நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. she doesn't speak Tamil. ஸோ அப்புறம் வந்து நான் ஐ ஹேவ் டு ஸ்பீக் டு மை ஃப்ரெண்ட், இது மாதிரி ஆயிடுச்சு, லைக் ஐ ஹேவ் an opportunity to go to UK instead of Dubai அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் டூ இட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஐ வெண்ட் அண்ட் செட் எஸ். ஸோ இட் ஹேப்பன் வித்தின் அ மந்த் or so. I moved to UK. That's when opened everything. Okay. Language got better. My perspective changed. It's opened the like, you know, what is many design doors. means, apparel means, what is fashion means, what is really happening in culture, how culture differs in geographically. இதெல்லாம் கத்துட்டதுக்கு அப்புறம் தென் என்ன as a designer what do you think is the stark டிஃபரன்ஸ்ன்றது நல்ல டிஃபரன்ஸா கெட்ட டிஃபரன்ஸா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் a very good நல்ல டிஃபரன்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிங் எல்லாருக்கும் தெரியுங்களா, அதே மாதிரி அங்கே எல்லாருக்கும் ஃபேஷன் தெரியும். I have to specifically study the subject to go into fashion. So you can have a conversation about fashion with everybody. In the sense அவங்க வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. That's important for them. Okay. What is happening in the industry என்ற மாதிரியா இல்லை என்ன the high street, that street is much more fashionable than stores. Okay. They pick pieces from different places and then they ensemble themselves, like, no, it look cool, everybody looks different. Okay. And then if you just watch the street, go to Oxford Street and just sit there and then watch them. And then you learn fashion from there. So they like to dress up. Yeah. In the sense that அதுவே ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டா அவங்க பார்க்கறாங்க. They actually they care about their look, how they look. It's very important. Like, you know, that's the same thing lot of people in corporate right now do. Look good is actually the key ஆள் பாதி ஆடை பாதி. ஆமா. Okay. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. So they make sure they dress well. They actually look fresh and மாதிரி. Okay. You don't survival itself an issue for us. We don't care about that. So அதனால it's a very great learning and interact with people is super. Okay. Interaction was நான் வந்து எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க. Didn't even make one call to them. I told them like, நான் வந்து ஒரு 7,000-8,000 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்திருக்கேன். I didn't come to see you. I want to create want to interact with people who are, it's a different geography. ஆமா. People who are not part of this kind of crowd. இல்லைன்னா நான் வந்து ஊருக்கு வந்தவங்களை பார்த்துக்கிறேன். Everybody is offended. They were not happy, but I made good circle and friends over there. And learnings இங்க நீங்க டிசைனரா இருக்கிறதும் அங்க இருந்ததுக்கும் what did you learn? What did you gain from? Street is accessible there. High street is accessible. நீங்க வெளியில போயிட்டு உள்ள வந்து இன்ஸ்பயர் ஆகி டிசைன் பண்ணிடலாம். Okay. So இங்க வந்து நம்ம போனா என்ன பார்ப்போம், ஸ்ட்ரீட்டை பார்க்கணும், பெருசா இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு. ஸோ அதனால இட்ஸ் எவ்ரி திங். ஐ மீன் இமேஜின் இன் த வேர்ல்ட் லைக் எவ்ரிபடி இஸ் ஃபேஷனபிள், ஹவு இன்ஸ்பயர்ட் யூ வுட் பி. இப்போ அங்கதானே பிரைமார்க். ஸோ அவங்க வந்து அவங்களோட க்ளோதிங்கே ரொம்ப ஃபேஷனபிளா இருக்குமா? தேர் மென்ட் டு பி என்ன சூப்பர் மார்க்கெட் தானே அவங்க? ஆக்சுவலி it's I had friends we were in Oxford Street, and few of the people didn't want to
see themselves inside Primark or Pull&Bear. Okay. So அந்த மாதிரி they have the status. Okay, I only walk into Selfridges. அந்த மாதிரி இருக்கும். So still I went. It actually equally, I mean, fashionable. But clothing prices, everything is fashionable. நான் ஏன் கேட்குறேன்னா பிரைமார்க் எனக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது அந்த அதான் வால்மார்ட் மாதிரி டெஸ்கோ மாதிரி அங்கே. So since you said the street itself is fashionable, I'm asking அந்த லெவல்ல இருந்தே clothes எல்லாம் வந்து it will be fashionable, but the price is cheaper. Okay. And there is no signature as such. The people actually buy brands, they don't buy அந்த மாதிரி. They have this mindset. You can actually make an ensemble with Primark, a few okay, அப்படி எடுத்து mix and match பண்ணலாம். இப்படி கூட பண்ணலாம். It's up to you. It looks still Zara is well accepted in UK, even though it's not a expensive brand there, but that is well accepted because of the style and the way and also they don't do branding on chest. அதுதான் அங்கிக்கு only thing. அங்கியோட பெரிய பழி அதுதான். And one thing that's also helped enough timeless. அப்படியா? Okay. அந்த மாதிரி. But then why did you come back? Was it personal reasons or did you think? I had actually went there for 1 year and then I have to come back and to India and join. That was the contract. Okay. That was the contract. I came back to India, worked there for 1 year and I made friend over there in UK. We launched a brand in ASOS, 2 brands. And then I was thinking of going back, so I quit this job. I was thinking of going back to UK, but some financial loss and that plan stopped. And then I actually joined Myntra for HRX. That was a exciting journey. Like 2 years, it was so exciting. You can actually flip things around in HRX. So HRX la வந்து Hrithik Roshan had stake or was he a co-owner? Or? He was a co-owner. He was a co-owner. He had invested money. Or was he just the face of the brand and they paid him? Of the brand. The revenue will get shared. Profit sharing. 49 and 51. Myntra had 51 and Hrithik Roshan had 49. Okay. So the decision making is with Myntra, but he is the face. Whenever we have his presence there, and we will have it. He will actually come for it. அது இருந்தது. அப்புறம் then one of my friend actually called me to some other company. I don't want to mention the company name. So I have to go there where the brand got shut. So I moved there. I was there for 2 years. Successfully closed the brand. So moved to actually Cult actually was about to launch sportswear. So he actually wanted me there. So been there from scratch. Actually, we built the brand. There for 2 years plus, and then COVID. So you were the head designer there at Cult. Yeah. And you had to form a team. Parallel team step. There is no hierarchy as such. Okay. Like அங்கே வந்து பாஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஃப்ளாட் ஹைராக்கி. We had to form a team. Okay. But it was nice experience, very good experience. 2 years we can flip things around. It was super good. How is Cult doing now? I mean, I think they're doing well, but they do multiple things, right? Fitness gyms irukku. They have stores and all. They venture into multiple things, so it's good. Overall, as a company, it's doing really well. Then I started my own design to delivery firm. I ran with that for 5 years. 5 வருஷம் பண்ணிட்டீங்களா? பெரிய விஷயம் ஜி. So, as a designer, how do you think, can a designer run a business? It was tough. Business is tough as it is. When it comes to a designer, can he run a business? நீங்க வந்து உங்களோட டிசைனர் மாஸ்கை கைட்டி வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டை கைட்டி வச்சுட்டு கேன் யூ வேர் தட் பிஸ்னஸ் மேன் அந்த ஸ்விட்ச் வந்து உங்களால் பண்ண முடியுமா எவ்ரி டைம்?
switch, it was difficult in the beginning, but I was slowly, got into it. I learned it, and thanks to the partners of mine, they helped me a lot. எங்க வந்து எப்படி decision பண்றது, எது வந்து right, எது wrong ன்னு சொல்லி we did multiple mistakes, but we learned a lot within the group. We came really close, four of us. Very good experience, 5 years. Things, we did mistakes, but part of the journey. But it's it's a very tough for a designer to adapt to that kind of mindset actually. It breaks you completely. Designers are more emotional. எமோஷனலாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டஃப் டைம்லாம் வந்ததுனாக்கா they break down. அது லாஸ்ட் ஆகிடுவாங்க. It was tough. So, given a chance, will you venture into another business again? Yeah, definitely. You're not scared of it, or whatever you've taken from it has been good. Good learnings. Yeah. Nice. And இப்போ இவ்வளோ நேரம் உங்களோட பாதை சொன்னீங்கல்ல, do you think anyone can take that route, or is it because of your determination and your if I can do it, anybody can do it. Okay. And how was it? Sorry, go on. Yeah, it's about the where you want to go. It's very important. ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு ட்ரீம் இருக்கணும், ஒரு மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவேன். வேறு யாரும் வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க நம்மளெல்லாம். ஸோ you have to stay curious and then chase the dream that you wanna. We have to do something மாதிரி love to run, which is really important. There are இது சிம்பிள் கிடையாது. இங்கிலீஷ் தெரியாமலாம் பெங்களூர்ல போயிட்டு சர்வேலாம் ஆக முடியாது. I got dragged. Racism was at the height. Okay. அதுவும் நான் நிஃப்ட்ல இருந்தாலும் கிடையாது. People actually go, people can break you into pieces. அதெல்லாம் தாங்கணும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் முடியலனாக்க, if you somebody actually told me in the journey of this, actually things will break you if you let it. Okay, அது வந்து it stuck with me for a very long time. அதை வந்துட்டு அதை பிடிச்சிட்டே வந்து I was able to come out of it. ஸ்டில் நானும் வந்து கதவு சாத்திலாம் அழுதுலாம் இருக்கேன், என்னடா அவ்வளோ மோசம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் டஃப் டைம். தென் தட்ஸ் ஹவ் வி லேர்ன். அதர்வைஸ் இஸ் நோ பாயிண்ட். ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து வந்துட்டு எந்த எக்ஸ்போஷர் 17 வருஷம் அந்த கிராமத்தில் தான் ட்ராப்டு நான். ஓகே. தஞ்சாவூர் கூட வந்தது கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் டைமாக ஒரு டவுனை விட்டு வெளியில் வந்து இப்போ ஒரு 17 வருஷமாக உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துருக்கோம்னா இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். But it's easier if you look at it, if you're ready to do it. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இருக்க டிசைன் சீனுக்கும் மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? when you entered the market and now? அப்போ வந்து டிசைனுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த பிகினிங் ஆஃப் apparel boom. எப்போ வந்து மிந்த்ராலாம் வந்து உள்ளே வந்துச்சோ, இப்போ மிந்த்ரா ஸ்டார்ட்டே ஆகலை. மிந்த்ராலாம் வந்துச்சு. அப்புறம் அதர் ஆதித்யா பிர்லா, these people were already there, but that was a breaking. அந்த டைமில் தான் வந்து இந்த டிசைன் பிராண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவில் பாப்புலர் ஆச்சு. 2011-12 அப்போ தான் வந்து people are actually talking about brands. அது வந்து இந்த ஏர்லி செட் ஆஃப் டிசைனர்ஸ் வந்து ஹேட் தட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ தேர். அந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும் ஜாப் டிசைனருக்கு. அப்படின்றீங்களா? இப்போ ஈஸியாக ஆக்சஸபிலிட்டி இருக்கு. ஆனால் என்னன்னா இந்த ஃபேஷன் இன்ஸ்டியூட்ஸ் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் மோர் டிசைனர் டிசைனர்ஸ் தென் when we were. அந்த டைமில் வந்து எவ்வளோக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்ததோ அந்த இதில் வந்து ஃபேஷன் டிசைனர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எக்ஸஸான ஃபேஷன் டிசைனர் வராங்க, பிளேஸ் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ ஆனால் இஃப் யூ ஆர் அ ரியலி குட் ஸ்கில்ஃபுல் யூ கேன் கெட் அ ஜாப் இன் நோ டைம். பட் ஈவன் த பேயுமே வந்து வெரி குட். பட் பே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கா? அவ்வளோத்துக்கு இல்லை, பட் இட்ஸ் டீசன்ட் இனஃப் டு சர்வைவ். If you have 20 years of experience, you can get paid as good as IT guys. But
ஒரு 20 years experience-னா you can get paid as good as an IT person who has 20 years experience அப்படின்றீங்களா? Yeah, definitely. And you have to have a success story also. Okay. You should be part of some bigger organization. ஆமா. Success story, if it is there, and then people will chase you and take you. And how is the scope abroad? இப்போ ஐடியில் ஆன்சைட்லாம் போகிறாங்களா, போனால் செட்டில் ஆயிடுறாங்க. நமக்கு அந்த மாதிரி இருக்கா? வந்து it will take time because nobody, இப்போ எனக்கும் அந்த யூகேல போயிட்டு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். யூகேல போயிட்டு ஈவன் ஐ வாஸ் நோபடி ஆக்சுவலி பிலீவ்ட் இந்தியன் கை கேன் டிசைன். ஓ அப்படியா? அந்த இதெல்லாமே பயஸ்லாம் இருக்கும். ஏன்னா இந்தியா வந்துட்டு டெக்னிக்கலாக சவுண்ட், ஐ மீன் சாஃப்ட்வேர்லையுமே இன்ஜினியரிங்கில் இந்த சைடில் சவுண்டு ஃபேஷனாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுட் சைட் க்ரௌடுக்கு வந்து நம்ம ஃபேஷனபிள் யாருக்கு தெரியும்? நோபடி நோஸ். இப்போ எத்தனைக்கு பேர் டிசைன் பண்ணோம் அப்படின்னாக்க they will come and hire people from here. ஃபேஷன் வெஸ்டர்ன் க்ளோதிங் வந்துட்டு why will have to go and hire a guy from India அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் வரும். நாங்கள் போனதோட nobody believed me that I could design. Oh, okay. When I started doing designs and showing them, then they were surprised. Okay, you design-லாம் பண்ணுவாங்களா இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. So கஷ்டம். If you, nobody wants to hire an Indian designer, but it will change. Economical is very important. இப்போ economy boom ஆச்சுனாக்க, economy boom ஆகுறப்போ வந்து we will start focusing on art and culture after that. இப்போ எனக்கு வந்து அஃப்ளூயண்டா பேசிக் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுனால தான் அடுத்த லெவலுக்கு போவோம். ஆமா, இப்போ வந்து எனக்கு எல்லாமே சார்ட்டட் அப்படின்னாக்க தென் பீப்புள் வில் ஸ்பெண்ட் இன் ஆர்ட், என்டர்டெயின்மெண்ட் இதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ணுறப்ப தான் தென் ஓவராலாக கண்ட்ரி வந்துட்டு வில் கெட் பிகர். இட் வில் டேக் another 20-30 years to go to abroad and design. 20-30 yearsன்றது கம்மி டைம்ல. ஏன்னா the pace that we are going, economic growth இருக்கும்போது then now people are hiring designers from Japan. It took, and then when we start, because there are nice brands which is popping up like right now, so people are actually noticing. Okay, outside the India. So என்னன்னா நம்மளோட நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனிக் வேர் தான் இந்தியன்னா, எத்தனிக் வேர் புடவை, குர்த்தா, வாட் எவர், லுங்கி, வேஷ்டி. பட் அகெயின் இப்போ நம்ம வெஸ்ட்டுக்கு போனோம்னா வெஸ்டர்ன் வேர் டிசைன் பண்ணுறோம், வெஸ்டர்ன் வேர் பிராண்ட்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஐ டோன்ட் திங்க் தே வாண்ட் சம் பிராண்ட் ஃப்ரம் இந்தியா. இப்போ ஸ்டூசி இருக்குது, ஆஃப் ஒயிட் இருக்குன்னா அதே போட்டு போயிடுவான் இல்லை. Why would they come to India look for a Western brand? The way you can do it. எப்படி சொல்றேன்னாக்க, okay, how Y3 brand தெரியும், Adidas has Yohji Mama. Japan is one of the economically strong countries. US is there, UK is there. Japanese culture, Ronin and samurai, and fused with the sportswear is what Y3 is. இல்ல, so இது வந்து கல்ச்சரல் silhouette and aesthetic வந்து overlap. So for example, நம்ம கண்ட்ரில வந்து the greatest warrior in this country, let's say ராஜ்புத் வாரியர் சொல்லுவோம். ராஜ்புத் வாரியரையும் நைக்கியும் கொலாபரேட் பண்ணோம்னா எப்படி வந்து ஒரு நியூ இனோவேஷன் வரும். So I'm just saying as an example. So can we actually take this entire sari and vesti culture and then fuse it with Western and create a new thing? So innovation வந்து அப்படிதான் பண்ண முடியும். வேற என்ன என்னோட இன்னோவேட்டிங். பட் why aren't our designers, for example, இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல சப்யசாச்சி is the most popular designer, வெஸ்ட்டுக்கு தெரிஞ்ச டிசைனர்னு நினைக்கிறேன். and also ராகுல் மிஸ்ரா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ஏன் அதை ட்ரை பண்ணல? or did they try and not? Because நீங்க சொன்ன Y3 அளவுக்கு they are not popular. Sabya is trying. Sabya is actually using Western touch to it. But it has to take more time to become a heritage brand. It's a luxury sector. But Stussy is not a luxury brand. Luxury, Stussy வந்துட்டு ஒரு ultra premium brand. So we can actually have ultra premium brand be popped out from India and then go global also. There is a potential. Like maybe 2030 or 2030 க்கு அப்புறம் வந்து things might change. Okay. We can go global. People will actually really pay value to, we really pay money to for the craftsmanship and all these things. There are people who would invest in this.
பட் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் அப்படின்னீங்கன்னாக்க கிடைக்காது. இட்ஸ் அ ஸ்லோவர் கேம் இஃப் யூ வாண்ட் டு கோ global and bigger. Any brand, even EVs took almost like 20-30 years to get popular all around the world. So any brand has from Japan, whatever the brand popped out from. For example, Uniqlo is now a major global brand. So it takes time to, you have to have a patience and then right financial planning. If you start, I mean, be consistent with it, you can go global easily. There are multiple other, apart from apparel, there other things are actually going global. Of course, there's a roadmap for that. Like, you know, you can also take the, why not? We are one of the biggest manufacturing hub for the entire world. If we can do other people product, we can do our own. It's possible. So 17 years முடிஞ்சு அடுத்த 17-20 years, are you going to be in the same industry? Are you looking? Definitely, this is love. It's not just. So what are you looking to do? I mean, சும்மா ஒரு பியர் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா என்ன தோணுது? பிராண்ட் லான்ச் பண்ணலாம் தோணும். ஓகே. என்ன மாதிரி பிராண்ட்? தட் இஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்டா, ஸ்ட்ரீட் வேரா, இல்ல வாட் கைண்ட் ஆஃப் I don't want to label anything, this, that and all, but I want to create a brand where I don't want to follow trend follow பண்ணாம, like very like in India வந்துட்டு the Indian ancient history is, if you look at it in any perspective, if you look at it as a mythology, it's superb. If you look at it as a real, it's way better. Okay, ada vande there are elements and then there are stories which have really really inspired me. Okay. One of the story was, recently I heard from my friend, I didn't read it. So Pandavas, actually Pandavas vandittu they made the transition to heaven. Okay, ஹெவனுக்கு போனதோட ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யாரை பார்த்தாங்கன்னு தெரியும்? ஹெவனுக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது சொர்க்கத்துக்கு போறாங்க, போனப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு யார் பார்த்தாங்கன்னா தெரியல, கர்ணனை பார்த்தாங்களா? இல்லை, நோ, ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். துரியோதனை பார்த்துருக்காங்க. ஓ. ஸோ என்ன பண்ணாங்க, பாண்டவாஸ் வந்துட்டு தே பெஸ்ட். He is the one reason for, like, you know, millions of deaths. ஏன் வந்து துரியோதனை எப்படி சொர்க்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்ததாமா. கேட்டப்ப லைக் யூனோ the lord of that Indra வந்துட்டு he responded saying he was bad and he was true to the skin. Okay. He came to this world to serve his duty. He did his part. Of course, whoever did their part can go to heaven. So it's completely flipped. இல்ல அப்ப வந்து what is a duty for you to, and the purpose என்ன அப்படிங்கிறது வந்து nobody knows. What actually life force tells us, and then we just do that. And இதுதான் பர்பஸ்ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம we are not living in this ancient India time and all. At least can I actually tell that story in a bigger crowd, in a very artistic manner, through clothing? அது வந்து it's urgent. I mean, it's actually one itching. Like I want to tell that like, you know, story in a very, to the globe, like, you know, to the entire world. There are key things, or interesting ana things la vandu we don't pay attention to. Ada vandu can we actually tell this in a very artistic manner to the entire world, who can actually go and carry that, and on a very artistic point of view, like of course designer's point of view has to come. But that's my dream, to actually bring the real ancient history of India and then bring and tell the world that we were actually deep in culture. Okay. I don't know is it a real purpose or not, but it actually excites me whenever I think about it. That's all. So that's the end goal. That's the end goal.